ஹாய், நான் பிபின் பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் எப்போவுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற சமூக சார்ந்த பிரச்சனைகள் மற்ற கொஞ்சம் உபயோகமான எல்லா விஷயத்தையும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அது உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னைக்கு எங்களுக்கு பேசிக்காக கட்சி சார்பாட்டு நாங்கள் என்னென்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதாவது என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருவிலைக்காடு பகுதியில் என்னென்னா 2 வருடங்களாக, அதாவது திறக்கப்பட்டு 2 வருடங்களாக ஒரு ரேஷன் கடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட்டி போட்டிருக்காங்க. அந்த இது என்னன்னா குளச்சல் தொகுதி சட்டமன்ற தொகுதி கீழே வர ஒரு பகுதி குருவிலைக்காடு. இந்த இதில் என்னன்னா 7 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரேஷன் கடையை திறந்துருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா அந்த மக்களுக்கு அது காலனி மக்கள், கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதி. அந்த மக்களுக்கு அந்த ரேஷன் கடையை திறக்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்காக 5 கிலோமீட்டர் நடந்து போற ஒரு அவல நிலை. இல்லைன்னா ஒரு 5 கிலோமீட்டர், அதாவது ஃப்ரீயா கொடுக்குற ரேஷன் அரிசியை வாங்குறதுக்காக ஆட்டோவுக்கு 150 ரூபா கொடுத்து அவங்க போறாங்க. ஸோ இது என்னன்னா கண்டிப்பா நம்ம இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். உடனடியாக அந்த ரேஷன் கடையை திறக்க வேணும். இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, வட்ட வழங்கல் அலுவலர், அடுத்தனா குளச்சல் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பிரின்ஸ் இவங்களெல்லாம் கண்டிச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் உரையை தான் நீங்கள் இன்னைக்கு கேட்க போறீங்க. இது அனைத்து அரசு அலுவலர்களும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா சென்றடையும் வரைக்கும் நீங்க என்னன்னா ஷேர் பண்ணுங்க. இனி கண்டனத்தின் ஆர்ப்பாட்ட உரையை கேட்போம். ஓகே. இந்த அருமையான குமரி மைய மாவட்ட செயலாளர் எஸ்சி மேசியானன் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய பேரூர் மற்றும் அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன உரையிலே ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என நினைக்கின்றேன். 2 வாரங்களுக்கு முன்பாக பத்திரிகையிலே ஒரு செய்தி படித்தேன். யுரேனஸ் கிரகத்திலே ஒரு நிலாவை கண்டுபிடித்தனரா. இது என்னடா, ரேஷன் கடையை திறக்க வந்த இடத்தில் யுரேனஸ் கிரகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான், நிலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று. யுரேனஸ் கிரகத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு தெரியுமா? 3.15 பில்லியன் கிலோமீட்டர். 1 பில்லியன் என்பது 100 கோடி. நினைத்து பாருங்கள், எவ்வளவோ கோடி தொலைவில் இருக்கின்ற ஒரு கிரகத்தில் ஒரு நிலாவை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றான். இன்று செவ்வாயில் வீடு கட்டலாமா, புதனில் பிளாட் போட்டு வைக்கலாமா என்று ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இங்கு எங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கின்ற ரேஷன் கடையை கூட திறக்க விடாமல் இந்த அரசு அதிகாரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் என்னதான் லாபம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சமூகத்தின் மீது உள்ள எங்களுடைய காதல் ஒருபோதும் விடுதலை சிறுத்தை கட்சியினர்களுக்கு ஓயாது என்பதை நாங்கள் வட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கும் இந்த மாவட்டத்தின் ஆட்சித் தலைவருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எம்எல்ஏக்கும் எங்களுடைய சமூகத்தின் காதல் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் ஒருபோதும் ஒதுங்கிவிடாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த கண்டன உரையிலே பதிவு செய்ய விரும்புகிறோம். அம்பேத்கர் சொல்கின்றார், கல்வி என்னும் பாலை அறியது ஒரு சிங்கம் போன்றது, கல்வி என்பது ஒரு புலியின் பாலை போன்றது, அதை குடித்தவர்கள் கர்ச்சிக்காமல் இருக்க மாட்டோம், நாங்கள் ஒருபோதும் கர்ச்சிக்காமல் இருக்க மாட்டோம். எங்களது ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் 1 கிலோமீட்டர் தாண்டியா போய் ரேஷன் அரிசியை வாங்க வேண்டும்? மனிதனின் அடிப்படை தேவையை உணவு, உடை, இருப்பிடம் இவற்றை தர முடியாத அதிகாரிகள் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? எங்களது மக்களை அலைய விடுகிறீர்களே, 5 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறீர்களே, உங்களுக்கு கேவலமாக இல்லையா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் மக்களை காலெடுக்க நடக்க வைக்கிறவர்கள், எங்கள் மக்களை காத்திருக்க வைக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளின் பிள்ளைகளும் நாளை எங்கோ ஒரு தெருவில் ஏதோ ஒரு வீதியில் காத்திருப்பார்கள். இது சாபம் அல்ல, இதுதான் அறம், இதுதான் கர்மா, இதுதான் விதி, இதுதான் நடக்கும். அதிகாரிகளே, நீங்கள் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் மக்களை காக்க வைக்கின்ற உங்கள் பிள்ளைகளின் கால்கள் ஒரு நாள் ஒரு வீதியிலே காத்திருக்கும், ஒரு நாள் எங்கோ ஒரு தெருவிலே கண்டிப்பாக நிற்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. எங்களுடைய நிதி 7 லட்சம் ரூபாயில் நாங்கள் கட்டிய ஒரு கட்டிடத்தை திறக்க உங்களுக்கு என்னதான் குறை? இல்லை, உங்கள் வீட்டு காசல் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இல்லை, உங்கள் வீட்டு கதவை திறந்தா எங்களுக்கு உணவை நாங்கள் கேட்கிறோம்.
எங்கள் நிதியில் கட்டிய உள்ளதை ரேஷன் கடையை நீங்கள் திறப்பதற்கு என்ன உங்களுக்கு எங்கள் மேல் ஒரு கோபமா? இல்லை, காலனி பகுதியை சேர்ந்த மக்கள் என்பதில் உங்களுக்கு என்ன ஒரு கண்ணோட்டமா? இல்லை, லஞ்சம் வாங்கிவிட்டுதான் நீங்கள் செய்தீர்களா? இந்த மக்களை 2 ஆண்டு காலமாக, ஒரு பிறந்த குழந்தையை 2 ஆண்டு காலமாக பூட்டி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பான எம்எல்ஏ, அன்பான கலெக்டர் அவர்களே, அன்பான வட்டல் வழங்கல் அதிகாரிகளே, இன்னும் தூக்கம் ஏன்? இன்னும் தூக்கம் ஏன்? இந்த கண்டன வரக்குறையின் வாயிலாக, விடுதலை சிறுத்தைகள் வாயிலாக நாங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் எங்களை தீபாவளி காலத்தில் இந்த ரேஷன் கடையை நீங்கள் திறக்கவில்லை என்றால் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடக்கும் என்பதை அனைத்து அதிகாரிகளுக்கும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.